அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகா வத்தல் தான் செய்ய போகிறோம். இது எப்படி ஊற வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், குண்டு மிளகாய். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அழுத்தி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஒரு 3 நாளில் செஞ்சிடலாம், நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது போல் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது போல் நம்ம குத்திக்கலாம் மிளகாவை. இல்லைனா ஒரு ஊசி வச்சுருந்தாலும் நீங்கள் குத்திக்கலாம். காம்பு எடுக்கக்கூடாது. காம்பு எடுக்காமல் இது போல் எல்லா மிளகாயும் நாம் குத்தி எடுத்துக்கணும். உங்களுக்கு கை இரிட்டேஷன் ஆகுறது மாதிரி இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க. இது போல் எல்லா மிளகாயும் குத்திக்கலாம். இது வந்துட்டு முதல் நாள் ஈவினிங் போல் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ முதல் நாள் செஞ்சு மறுநாள் தான் நம்ம காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உப்புலையும் தயிர்லையும் ஊற விட்டுறணும். ஸோ எல்லாத்தையும் குத்தி எடுத்தாச்சு. இதில் நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து அதிகமாக போனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் மிளகாய் வீணாக போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு நாள் ஊற விட்டுட்டு லைட்டாக இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியிலையே மறுபடியும் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நான் இப்போ 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. இதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம இதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த உப்பு தயிரில் மிளகாய் நல்லா ஊறி ஏறணும். அப்போ தான் கெட்டு போகாமவும் இருக்கும், அதே சமயம் நல்லா ஊறி போயும் இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, கருத்தும் போகாது. அப்போக்கப்போ நம்ம வெயிலில் வச்சு எடுத்துட்டனாலே போதும். ஸோ இது போல் நல்லா குலுக்கி விட்டு சில்வர் பாத்திரத்தில் வச்சா அது வந்து பாத்திரம் வீணாக போயிடும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இல்லைன்னா செராமிக் பாத்திரத்தில் எதில் வேணாலும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஊற விட்டுறணும். அப்போக்கப்போ எடுத்து இடையில நம்ம குலுக்கி விட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. எப்போ நினைக்கணுமோ அப்போ எல்லாம் குலுக்கி விட்டுறலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுறலாம். காலையில் எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சிடணும். வெயில் படுற இடமா பார்த்து காய வச்சிடணும். இந்த சம்மர் செஞ்சோம்னா அடுத்த சம்மர் வரைக்கும் நம்மளுக்கு மிளகாய் கெட்டு போகாது. அதுக்கும் அதிகமாகவே இருக்குமே தவிர கெட்டு போகாது. ஸோ தயிரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அந்த தயிரை வச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம எடுத்து திரும்பவும் அதே தயிர்க்குள்ளே நம்ம போட்டு இது மாதிரி குலுக்கி வச்சிடலாம். அதுபோல் அந்த தயிர் வற்றி போகிற அளவுக்கு நம்ம காய வைக்கணும். இது 3rd டே தயிரெல்லாம் வச்சிச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ட்ரையாக நல்ல சத்தம் வர்ற அளவுக்கு காஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.